Hello viewers, நீங்க பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 869 பார்ட் 2. ஓபன் பண்ணா லூஃபி அந்த லூசு பைய கட்டகுரி கிட்ட அடி வாங்கி ரொம்பவும் டயர்ட் ஆயிட்டான். இப்ப என்னன்னா அந்த 9 டோனட்டை வச்சு மறுபடியும் அடிக்க போறான். என்ன ஆகுமோ தெரியல. இப்ப கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. லூஃபிய ஒரு வழியா சாப்பிடலான்னு சொல்லியாச்சுல்ல. சோ பைய மீட்டை வெளுத்து கட்டுவான். அப்ப ரெய்லி அவனுக்கு ஒரு மேட்டர் சொல்லுவாரு. என்னன்னா சில ஸ்ட்ராங்கான பீப்புளால கொஞ்சம் முன்னாடி ஃபியூச்சரை பார்க்க முடியும். அட கட்டகுரி பாக்குறான்ல, அதத்தான் சொல்றாரு. அந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா நீ என்ன பண்ணுவேன்னு கவலைப்படுவாரு. ஏன்னா இந்த 2 வருஷ ட்ரைனிங் எல்லாம் அதுக்கு பத்தவே பத்தாது. அதெல்லாம் சொல்ல போனா டிஃபரெண்டான லெவலு. அவனுங்கள மாதிரி ஆளுல தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆமா, முன்னாடியே நீ என்ன அட்டாக் பண்ண போறேன்னு அவன் ப்ரெடிக்ட் பண்ணிட்டானா அவன் தான் ஈஸியா எஸ்கேப் ஆகி மண்டைய பொளந்துருவானே. லூஃபி அவன் எந்த மாதிரி ஆளா இருக்கானோ அதை பொறுத்து தான் என் சண்டையும் இருக்கும்பா. பட் ரெய்லி அதையெல்லாம் சொல்ல வரல. ஏன்னா அதெல்லாம் விஷயமே கிடையாது. அவன் எந்த அளவுக்கு டஃபா இருப்பாங்கிறதா மேட்ரே. பட் லூஃபியுமே கொஞ்சம் டஃபான கேரக்டர் தானே. சரி சட்டு புட்டுன்னு சாப்பிட்டு முடி, உனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இல்ல, அப்பதான் நீ நல்லா ஸ்ட்ராங் ஆக முடியும்னு கூட்டு போயிருவாரு. அந்த டைம்ல எல்லாம் ரெய்லி அவரால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பரா பெஸ்டா நம்ம லூஃபிக்கு ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் பையன் இப்ப இந்த அளவுக்கு நின்னு சண்டை போடுறான். சோ அப்படி கத்துக்கிட்ட மொத்த விதையம் தான் இப்ப இறக்க போறான். அப்படியே கண்ணை மூடி போக்கஸ் பண்ணுவானா எப்படியெல்லாம் கட்டகுரி அட்டாக் பண்ண போறான்னு இவனுக்கு கிளியரா தெரியும். இதுக்கு முன்னாடி கூட லூஃபி 2 அடியில தப்பிச்சிருவான், 3வது அடியில மாட்டிக்குவான். ஆனா இந்த டைம் அப்படி இல்ல. அவன் எல்லா பஞ்சில இருந்தும் அசால்ட்டா எஸ்கேப் ஆவான். உடனே கட்டகுரி என்ன பண்ணுவான், அவன் எப்படி மூவ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு கையை வச்சு அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காலை வச்சு அடிப்பான். அதுலயுமே லூஃபி எஸ்கேப். உடனே கட்டுப்பாயி ஓங்கி ஒரு பஞ்ச வைப்பான். அந்த பஞ்ச தடுத்ததுல பயலுக்கு கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிடும். ஹாக்கி பவரை யூஸ் பண்ணியுமே வலிக்குதுன்னா அப்ப எந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா அடிச்சிருக்கான் பாருங்க. அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு லூஃபி அடிச்சு அனல் பறக்க திரிய விடுவான். அப்போ லூஃபி அட்டாக்குற மாதிரி இல்ல, மறுபடியும் ஜம்ப் பண்ணி வந்து அவன் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். எப்படியே 2 பேர்த்தோட சண்டையும் ஈக்குவலா போயிட்டு இருக்கும். திடீர்னு லூஃபி இடையில பூந்து அவன் வாயிலேயே ஒரு குத்து, ரத்தம் பிளீச்சுன்னு தெரிக்கும். கேட்டகுரி முதல் டைம் இவ்வளவு பயங்கரமான சண்டையில அடி வாங்கியிருக்கான். அடுத்து அவன் லூஃபிக்கு ஒரு குத்து. எப்படியே 2 பேரும் அவன் ஒரு அடி அடிச்சானா இவன் ஒரு அடி அடிப்பான், இவன் ஒரு அடி அடிச்சானா அவன் ஒரு அடி அடிப்பான். இப்படியே மாத்தி 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 சண்டை போய்கிட்டே இருக்கும். 2 பேருமே விரதால ரத்தம் திரிய அடிச்சுக்குவானுங்க. எப்படியே ரொம்ப நேரத்துக்கு சண்டை போட்டு கடைசியில அவனுக்கு மூச்சு வாங்கும், இவனுக்கும் மூச்சு வாங்கும். லூஃபி தான் முன்னாடி இருந்து அடி வாங்கி மூச்சு வாங்கிட்டு இருக்கானே. கேட்டகுரி தான் மேட்ரே. ஏன்னா அவன் அடி வாங்கி மூச்சு வாங்குறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லையே. யாருகிட்டையும் தோக்காதவன். போனா யாருகிட்டையும் அவன் வாழ்க்கையில இவ்வளவு அடி வாங்கினது இல்ல, இப்ப வாங்கியிருக்கான். அப்ப அவன் லூஃபிய பார்த்து இவன் தான் என் அம்மாவை கொல்ல ட்ரை பண்ணவன். அப்படி இருக்கும்போது ஸ்வீட் ஜென்டல்ல ஒரு ஆளான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இல்ல அந்த பேரே வேண்டான்னு சொல்லிட்டு ஸ்டாஹாட்டு நான் இன்னும் டயர்ட் ஆகல, வா நான் சண்டைக்கு ரெடிம்பா. கொய்யால நானும் ரெடியா தான்டா இருக்கேன்ட்டு மறுபடியும் 2 பேரும் முதல்ல இருந்து சண்டை ஆரம்பிப்பானுங்க. அதாவது அவன் இவன் வாயில குத்துவான், இவன் அவன் வாயில குத்துவான். இந்த ஜென்மத்துல சண்டை முடியாது போலயே. சரி அப்படியே அங்க கட் பண்ணா சஞ்சி புட்டிங்க காட்டுறாங்க. நம்மாலே அவளுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவ்வளவு நேரமா புட்டிங்க இவங்க கூடவே இருந்து இவங்களுக்காண்டி ஹெல்ப் பண்ணிருக்கால. இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல. அவ என்னடானா தள்ளிப்போ, என்னைய விட்டு தள்ளி போய் உட்காரு, யாராச்சும் உன்னை என்னைய பார்த்தாங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தப்பா நினைச்சிட போறாங்க. பக்கத்துல இருக்க அந்த ஜெல்லி அட மூளைகட்ட மூஞ்சூரு 3 கண்ணை வச்சு கொஞ்சம் சுத்தி பாரு, ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, அப்படியே பார்த்தாலும் ஒரு இளவும் தெரியாது, இருட்டா இருக்குதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியும் மூடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் லூசு மாதிரி கத்திட்டு இருப்பா. நம்ம சஞ்சய்க்கு நல்லாவே தெரியும் லூஃபி அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான்னு. இப்ப அவன் அந்த கண்ணாடி வழியா சாக்லேட் டவுனுக்குள்ள வந்தான்னா அங்க ஏகப்பட்ட பேர் அவனை கொல்றதுக்காக ரெடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனா என்ன ஆனாலும் சரி என் கேப்டனை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்மா. ஆனா அந்த கக்வா ஐலாண்ட சுத்தி ஏகப்பட்ட டாட்டே ஷிப்ஸுங்க. அடுத்தடுத்து பிக் மாமோட ஃபேமிலியை சேர்ந்த ஆளுகள்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஒருத்தர் இருந்தாலே சமாளிக்கிறது பெரும்பாடு, இத்தனை பேர் இருந்தா என்ன பண்றது? அட அதெல்லாம் விட கொடுமை என்னன்னா இப்ப நம்மளால கப்பல் வந்துச்சுன்னா எங்க பார்க் பண்ணுவாங்க? எல்லா இடத்தையும் இப்படி சூறையாடி போய் நின்னானுங்கன்னா தூரத்திலேயே பார்த்துட்டு அப்படியே சுத்தி போயிட மாட்டாங்க. சைல்டிஷ் பாய்ஸ். இப்ப டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 11:36. எப்படியும் 1 மணிக்குள்ள லூஃபி வந்துருவான், இல்லன்னா அவன் டீம் மெம்பர்ஸ் இங்க வந்துருவாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே அப்படியே அள்ளு விடும். ஏன்னா முதல் டைம் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்துக்கு பிக் மாமோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க. இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அப்படின்னா ஸ்டார் ஹேட் என்ன சாதாரண ஆளா? எம்பரர் கிட்டயே பூந்து விளையாண்டுருக்கானே. கண்டிப்பா இதுக்கப்புறம் எல்லாம் பயப்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. தர்கானே நெஞ்சு முடிக்காரன், இவன் பேரு ப்ரௌனி. இவங்க ஆளுக இப்போ 10,000 பேர் இருக்காங்க. ஆனா நம்ம ஆளுக 10 பேர்த்துக்கும் கம்மியா தான் இருக்காங்க. கண்டிப்பா ஜெயிக்கிறது நம்ம தான். ஏதாச்சும் பஞ்சாயத்து நான் மட்டும் நீ எழுப்புங்க, சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க கூடாது. பேச்சு புட பேச்சுமா. இவன் தான் பிக் மாமோட 32வது சன்னு. அடுத்து இந்த அர்கானே பல்க் பாடி, இவன் பேரு ஸ்நாக். இவன் தான் 25வது பையன். 4 ஸ்வீட் ஜென்ரல்ஸ் இருக்காங்கல்ல, அதுல ஒரு ஆள். இவனோட பவுண்டி மட்டும் பாத்தீங்கன்னா 600 மில்லியன். வழக்கம் போலதான் வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருப்பான். ஆக்சுவலா அவன் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்வீட் ஜென்ரல் இப்ப இல்ல. அதனால என் மானோ ரோசம் எல்லாத்தையும் காப்பாத்தணும்னா
எப்படியாவது நான் அவனுங்களை காலி பண்ணி ஆகணும்னு வண்டியா டயலாக் அடிப்பான். ஆனா அங்க மெயினாலே செருப்படி வாங்கிட்டு இருக்கான்னு தெரியல. அடுத்தது ஜொகோண்டே மண்டை மேல சட்டியை கவுத்தி அதுக்குள்ள புல்லுக்கட்டை மறைச்சு வச்சிருக்காளே இவ 27வது டாக்டர். ஆளும் சைஸும் கெட்டப்பும். இதுல வேற ஸ்டார்ஹட்ஸ விட மாட்டேன், அவங்க மட்டும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னா பிக் மாமுக்கு எவ்வளவு பெரிய அவமானம், அவங்க ஒரு எம்பரர், அவங்க பேருக்கு கலகம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு அது ஒரு சைடு புலம்பிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 36ல இருந்து 40வது மகன்கள் மகள்கள் எல்லாருமே மொத்தமா வந்திருப்பாங்க. ஓவன் பார்த்துட்டு ஆமா நீங்க எல்லாம் அறவை காடுகளாச்சே, நீங்க எல்லாம் ஒரு வெங்காயத்தை உரிக்க கூட பிரயோஜனம் இல்ல, அப்புறம் என்ன கூந்தல் ஆயிலுக்காக இப்ப வந்திருக்கியே, பேசாம அப்படியே அங்க இருக்க ட்ரைனேஜ் வழியா உருண்டு போயிருங்க, தொல்லை பண்ணாதீங்கம்மா. அப்போ ஜிபோஸ்ட்னு 29வது பையனை காட்டுறாங்க. கொஞ்சம் பூரா பைப்பு. நான் ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன், சாக்கடையில அடப்புன்னு சொல்லி யாரு இவன் பைப்பை உறிஞ்சு எடுக்காம விட்டா சரி, இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறானா. இந்த இவன் பேரு ரைசின் 33வது பையன். அடுத்தது யுவன், இவன் 35வது பையன். ஆள் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல தஞ்சம் முளைக்க வந்த பொம்மை மாதிரியே இருக்கும், கண்டுக்காதீங்க. இந்த கால இவ யுகுரு, இவ 25வது பொண்ணு. இப்படி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டியில இருக்குது. அத்தனை பேருமே அந்த கண்ணாடிக்கு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்பண்டா லூஃபி வருவான் ஒரே போடா போட்டு அவனை போட்டு தரலான்னு. இவங்களோட நத்த மட்டும் கரெக்டா சிக்னல் கொடுத்துருந்துச்சுன்னா இந்த பஞ்சாயத்தே இல்ல. ஆமா நேக்கு ஒரு டவுட், இப்போ கக்கவா ஐலாண்டுங்கிறதுனால இங்க எல்லாருமே ஒண்ணு கூடிட்டாங்க, திடீர்னு நம்மளால என் பக்கத்துல வேற ஒரு ஐலாண்ட பிளான் பண்ணி அந்த வழியா எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவங்க ஒண்ணு கூடுனது எல்லாமே வீணா போயிருமே. ஐயோ சைல்டிஷ் ஃப்ளோஸ். ஓவன் இருந்துட்டு நமக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்குது, எல்லாரும் தயாரா இருங்க, நேரம் வந்தவனே வாஷ் அவுட் பண்ணிடணும், தேவையில்லாம யாரும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க கூடாது ஓகே அப்படின்ட்டு இந்த லூசு கூட்டம் மொத்தமா பேசியே மணி ஒரு வழியா 12:05 ஆயிருச்சு. இவங்களை நிக்க வச்சு அவங்க பேரை சொன்னாலே 10 நாள் ஆயிரும். இப்படி ஒவ்வொருத்தரும் ரிவெஞ்ச் டயலாக பேசிட்டு இருந்தாங்கன்னா 12 மணி என்ன, லூஃபி அட்வென்ச்சர் எல்லாம் முடிச்சுட்டு பரலோகத்துக்கே போய் சேர்ந்துருவான். சரி இப்ப மிரர் ஐலாண்ட்ல சண்டை நடந்ததுல பையன் அப்படியே படுத்துட்டான். ஆனாலும் கட்டகுரியோட நேர்மையை பாத்தீங்களா, அவன் கவுந்தாலும் உடனே போய் அட்டாக் பண்ண மாட்டான். எந்திரிச்சு வாடா லூஃபி அவ்வளவுதானா, வா மறுபடியும் சண்டை போடலாம் அப்படின்ட்டு அவன் எலும்புற வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அப்புறம் ரெடி ஆயிட்டானுங்கன்னா தான் சண்டையை போடுவானுங்க. இப்ப என்னன்னா 2 பேத்துக்குமே மரணத்தனமா மூச்சு வாங்குது. லூஃபிக்கு தெரிஞ்சு போச்சு டைம் ரொம்பவும் ஆயிருச்சு, இதுக்கு மேல இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, ஒரேடியா சோழிய முடிச்சிடலான்னு மறுபடியும் கியர் 4 எடுத்துட்டான். இதுதான் லூஃபியோட கடைசி சான்ஸ். இந்த டைம் மட்டும் கோட்டையை விட்டானா மொத்தமா முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப அவன் 4th கியர் எடுத்து பவுன்ஸ் மேனா மாறல, ஸ்னேக் மேனா மாறிட்டான். இதுக்கப்புறமாச்சு சண்டையை போட்டு அவன் கட்டகுரிய ஜெயிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.